என்னமோ இலையில சுருட்டி கொண்டுட்டு வந்தானே, ஹூமோல பின்னாடி வச்சுக்கிட்டு ரூமுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டானே. என்னத்துல வாங்கிட்டு வந்தான்? அதான போட்டேன். காடையாம நீ கீழே இழுக்க மாட்டியே. என்னத்துக்கூட அந்த கழுவி இப்படி சுரிச்சுக்கிட்டு நிக்கான்னு பார்த்தா இப்பதான விஷயம் புரியுது. அது என்னன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படித்தானே? என்னல ராத்திரி 10 மணிக்கு வந்தானே, ஹூமோல உள்ள ஓடினானே, பின்னாடி என்னத்தையோ பொட்டனத்தை பதுக்கிக்கிட்டு போனானே. என்னன்னு தெரியணுமா வேண்டாமா? என்ன கடையில இருந்து ரொட்டி சால்னா வாங்கிட்டு வந்து ஆத்தாவும் மக்களும் ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு கமக்கன்னு தின்னேரோ? ஆமா, உன்னைய விட்டுட்டு ரொட்டி சால்னா திங்க. ஒரு ரொட்டி சால்னா உனக்கு என்னத்துக்கு இப்படி புத்தி போதோ தெரியல. வயசான காலத்துல சும்மா கிடக்க மாட்டேன். யாரு என்ன செய்யறா, என்னத்து திங்காவோ, நம்மளை விட்டுட்டு திங்காவளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காது. அப்போ என்னத்தை கொண்டு போனமோ, என்னத்துக்கு ஒளிச்சு மறைச்சு கொண்டுட்டு வரான்? என்ன பண்ணணுமோ அதை நேரடியா கொண்டு வந்தா நான் என்ன கேட்கவா பாரு. சரி தின்னுட்டு போங்க, வேண்டானா இருக்கு. அதை பின்னாடி மறைச்சுக்கிட்டு கொண்டு வர போய் தானே கேட்க வேண்டியதா இருக்கு. பின்னாடி மறைச்சுக்கிறோம், பின்னாடி அப்படி கொண்டு வந்தா என்னதுல என்னத்துக்குள்ள காசை போட்டு கடியாக்குத தண்ட கருமாந்திரத்துக்கு அதெல்லாம் வாங்கிட்டு அலைதியோ. எவ்வளோ சொன்னா ஏதுல சொன்னா பண்டாட்டி கணிக்கு வேற வேலை இல்லையோக்கும். அப்படி இப்படிம்ப பேசுனதெல்லாம் இருக்கட்டும். பிரியாணி பட்டணுமா இல்ல ரொட்டி சால்னாவா என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? என்கிட்ட கேட்கறத விட்டுட்டு உன் மகன் பின்னாடி வந்து நிக்கிறாளா, உன் மகன் கிட்டே விசாரி என்ன யோதுன்னு. என்னாச்சுமா? என்ன? இல்ல ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தேன். சரி சாப்பிடுறியா? சும்மா பேசிட்டு இருந்தியா? சும்மா போட்டு என்னைய போட்டு காய்ச்சி காய்ச்சிட்டு உன் மகன் வந்த உடனே அப்படியே நடிக்கிறியா கலவி? என்ன அதுன்னு உன் மகன்கிட்ட கேட்க வேண்டியதானே? ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா உங்ககிட்ட கேட்டேன், நீ போ. நல்லா உங்க அம்மா போய் சொல்லுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராத்திரிக்கு இலையில மறைச்சுக்கிட்டு கொண்டுட்டு போனானே உன் அப்பா. என்ன உங்க ஆத்தா கடை நீ உன் அப்பா எல்லாம் சேர்ந்து ரொட்டி சால்னா தின்னேடா, எல்லா பொடியோட தின்னேடா. என்னத்தை எனக்கு தெரியாம கொண்டுகிட்டு ஓடுனான்னு கேக்குது. நீ ஏன் பதில சொல்லு. அப்படி ஒண்ணு இல்லையா? இல்ல என்னத்தையும் அப்பன் கொண்டுட்டு போனானே என்னன்னு கேட்டேன். இவன் காதுல பிரியாணியா ரொட்டி சால்னாவான்னு விழுந்திருக்கு போல, வேற ஒண்ணும் இல்லல, நீ போ. ஐயோ அம்மா, உன்னை விட்டுட்டா நாங்க சாப்பிட போறோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ ஒரு வாரமா வயித்த வலிங்கிறா. அதான் சித்த வைத்தியரு லேகியம் கொடுத்தாரு. அத யாருக்கிட்டையும் சொல்லாம வாயில போட்டு கிழக்காக்க நின்று வாயில போட்டு நீச்சு தண்ணியை குடிங்கன்னு சொன்னாரு. அதான் ராத்திரிக்கு வாங்கிட்டு வந்தேன். பகல்ல வந்தா எல்லாரும் என்ன ஏதுன்னு கேட்பாங்கன்னு தான் ஒன்னும் சொல்லல. நீ எதுக்கு இப்படி நினைக்கிற? உன்னை விட்டுட்டா சாப்பிட போறோம். என் மவனை பத்தி எனக்கு தெரியாதா? சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். நீ பேர உன்கிட்ட விளையாடாம யாருக்கிட்ட விளையாட? நடிக்க வச்சிருந்தா அவார்டே கொடுத்திருப்பாங்க. என்ன நடிப்பு நடிக்கிற? என்கிட்ட ஒரு நடிப்பு, உன் மவன்கிட்ட ஒரு நடிப்பு, உன் மருமகிட்ட ஒரு நடிப்புன்னு நல்லா டைப்பா நடிக்கிற. ஏல ஆச்சிக்கிட்ட என்ன பேச்சு பேசுற? போ. என்கிட்ட மட்டும் நல்லா சொல்லு. உங்க அம்மாட்ட முதல்ல நல்லா புத்திமதி சொல்லு. வாட. ஏடா ஐயா, அவன் கிடக்கான், அவன் அப்படித்தான். அவளுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஏன்ட்ட சொல்லியிருந்தா நானே என்னத்தையாவது வறுத்து பெருக்கி மருந்து செஞ்சு கொடுத்துருப்போம்ல, சரியாயிரும்ல. ஏம்மா, வயசான காலத்துல உனக்கு எதுக்குமா வேலை? அதுக்கு தான் சொல்லல. இது நல்லா இருக்கே. ஏன் மருமோடுக்கு நான் செஞ்சு கொடுக்காம யார் செய்வா? எல்லாம் சூட்டு வழியா இருக்கும், வெயில் அப்படி அடிக்கல. அதான் ஏதாவது வயிற்ற வலிச்சிருக்கும். அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, நீ போ, நான் கசாயம் வச்சு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. உள்ள அப்பனை பார்த்த உடனே என்னம்மா போட்டு கொடுக்குறான், வரட்டும் அப்புறமா மண்டையில நல்ல நறுக்குன்னு கொட்டுதே.